நம்ம பீட்ரூட்டில் பொரியல் மட்டும் தானே செஞ்சுருப்போம். இப்போ நம்ம கூட்டு செய்ய போகிறோம். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். கூட்டு செய்கிறதுக்கு நான் வந்து கடலைப்பருப்பும் அது கூட பாசி பருப்பும் எடுத்துருக்கேங்க. நான் எதுவும் ஊற வைக்கல, அப்படியே வந்து எடுத்து அதை வாஷ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வச்சுருக்கேன். பீட்ரூட்டும் வந்து கடைசியாக இவ்வளோ தான் இருந்ததுங்க. சரி, அது வேற விட்டால் செத்துரும் போல இருக்குது, அதுக்கு உயிர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு. சிம்பிளாக இருந்தாலும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து கடுகு தாங்க போட்டு இருக்கேன், ஏன்னா கூட்டு வைக்கிறதுக்காக. வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸில் நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லாயிருக்கும். தக்காளியும் வந்து பீட்ரூட்டும் ஒன்றும் சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து 2மே ஒரே நிறத்தில் இருக்கிறது அப்படின்றதுனாலயா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து நான் தக்காளி சேர்த்துருக்கேன் கூட்டுக்குன்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்தோம்னா நல்லா சூப்பரான, இப்போவே அப்படியே கம கமன்னு வருதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாலே அப்படியே நான்வெஜ் ஸ்டைலில் தான் இருக்கும். நம்ம இதை வந்து நான்வெஜ் ஸ்டைலில் கூட செய்யலாம். இப்போ வந்து பருப்பு போடுறதுனால அது கூட்டாயிடுங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நான் வந்து அந்த எண்ணெயிலே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம் அப்படின்னு சேர்த்துருக்கேன். இந்த பீட்ரூட் வந்து நம்ம ஜூஸ் மாதிரி கூட போட்டு குடிக்கலாங்க. வயிற்றில் அல்சர் இருந்தால் சரியாகும். ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஜூஸ் எப்படின்னா பச்சையாக அரைச்சிட்டு அதில் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் தாங்க சேர்க்கணும். செம்மையாக இருக்குங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து ஜூஸ் அது வேண்டாம்னு சொன்னதுனால நான் வந்து கூட்டு மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ மவுத் அல்சர் இருந்தால் கூட சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. காரம் வந்து கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன், குழந்தை வந்து சாப்பிடணுன்றதுக்காக. இது ஏற்கனவே ரொம்ப இனிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்து உங்களுக்கு காரத்துக்கு எப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது பச்சை மிளகா போட்டால் கூட அந்த எண்ணெயிலே வெங்காயம் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு அது பச்சை வாசனை, அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவு நானும் வந்து அதில் பாதி டம்ளர் தாங்க சேர்த்துருக்கேன். பெரிய டம்ளரில் பாதி தான் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக வைக்கணும். ஏன்னா குழந்தெல்லாம் சாப்பிடணும். நம்மளாலும் ஒரு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கூட சாப்பிட்ருவோம். அதனால் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த ஒரு திக்னஸான ஒரு பதம் வந்ததுக்கப்புறமா இறக்குனோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது உண்மையிலேயே சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்போவாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் வந்து மதியானத்துக்கு வந்து அப்பளம் கூட நான் போடலை. வீட்டில் வந்து பொரி இருந்தது, மிக்சர் இருந்தது, அதோடு தான் சாப்பிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி பீட்ரூட் இருந்தால் கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுபஸ்ரீ ஜமுனா சேனலை நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.